நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் விஜய் திரையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இசை ஞானியோடு இணைந்து இயக்குனர் மிஷ்கின் வியக்க வைக்கும் ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 powered by எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஒவ்வொரு வாரமும் விதவிதமான வித்தியாசமான மனதை மயக்கும் இசையை கேட்டு நம்ம எல்லாருமே ரசிச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னும் 2 வாரங்கள்ல டாப் 10 அப்படின்ற ஒரு சூப்பரான ஸ்டேஜுக்கு நம்ம ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 கூடிய சீக்கிரம் வந்து அடைய போகுது. எஸ், அண்ட் அந்த 2 வாரங்கள்ல நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சந்தோஷமான இனிமையான அற்புதமான இசையை தான் நம்ம எல்லாருமே கேட்டு ரசிக்க போறோம். அண்ட் அந்த இசையை பாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க நம்மளுடைய டாப் 12 contestants of Super Singer 4. பலத்த கரகோஷம் கொடுக்கலாம் for a wonderful set of musicians. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட 2வது ரவுண்ட், முதல் ரவுண்ட் வந்து ராக் அண்ட் ரோல் அருமையாக முடிஞ்சிருச்சு. 2வது ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70 and 80களில் வந்து அருமையான பாடல்களை நம்மளுடைய டாப் 12 contestants எடுத்து பாடிட்டு இருக்காங்க. அண்ட் அதில் 2 பேர் இம்யூனிட்டி ஹோல்டர்ஸ், அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டியில் பாடல ஜாலியாக வந்து பாடுறாங்க. ஏன்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து டாப் 11க்கு அமிச்சிட்டாங்க நம்மளுடைய ஜட்ஜஸ். இந்த நாளுடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை துவங்கி வைக்க போகிறது அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி, பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போ பாவை தெரியுதடி. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நெற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நெற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. நிறைந்திருக்கும் பழரசம், அந்த மனத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த மனத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். நெஞ்சம் துடித்திடும் நாழி, நீயோ அடுத்தவன் தோழி. உன்னை மறந்து போவதும் நியாயமோ, இந்த காதல் ஓவியத்தின் பாதை மாறியது காலம் செய்து விட்ட மாயமோ. ஒரு மன புரிவது ஒரு மன பிறகுது. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நெற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நெற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு.
மார்பு துடிக்குதடி. Stephen! Thomas! Stephen! All the musicians. அரவிந்த், ஹலோ மேம். பிபிஎஸ் இங்கேருந்து உன்னை ப்ளஸ் பண்ணுற மாதிரி நான் உன்னை ப்ளஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ குட். எவ்வளோ அழகாக சுற்றி சுத்தமாக அந்த வார்த்தை தவறி விட்டா என்ன மேனேஜ் பண்ணி கடைச்சல எடுத்து பார்த்தியா. சட்டுன்னு நான் ஒன்றும் தப்பே பண்ணலப்பா, நான் தான் ராஜா அப்படின்ற மாதிரி நீ அடுத்த டக்குன்னு எடுத்த பாரு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப 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 நல்லா இருக்குண்ணா. தேங்க்யூ மேம். வெரி குட். காட் பிளஸ் யூ. அரவிந்த், ஹலோ சார். ஃப்ளாலெஸ் மேன். தேங்க்யூ சார். அப்சல்யூட்லி. அது ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து அப்படியே கிரிப்பிங்காக இருந்தது. தேங்க்யூ சார். அப்படி தான் இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸ்னால் அப்படி தான் இருக்கணும். அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி டு மேட்ச் த மியூசிஷியன்ஸ். பட் அவங்களோட சேர்ந்து அதே அந்த ஒரு டெம்போ, அதே ஒரு grip, அதே ஒரு மொமெண்டம் எல்லாமே மெயின்டைன் பண்ணி that was really amazing. Could see that, you could feel the energy. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்படி தான் இருக்கணும். எவ்ரி பெர்ஃபார்மன்ஸ் ஹஸ் டு பி லைக் தட். இட் ஷுட் பி அதான் ராக்கிங் டைனமைட் சொன்னோம்ல, அந்த மாதிரி இருக்கும். அப்படி தான் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ஃபேண்டாஸ்டிக். ராஜா சாரோட ஒரு பாட்டு எடுத்து அது வித்தியாசமாக அரேஞ்ச் பண்ணினான்னா சம்டைம்ஸ் அது எங்கே வேணால் போகலாம். பட் திஸ் வாஸ் லைக் என்ன ஒரு எனர்ஜி, எப்படி இருந்தது. என்னடி மீனாட்சி ஒரு ராக் அண்ட் ரோல் சாங்காக மாறினது. ஸ்டீஃபன் அண்ட் எவ்ரிபடி, தாமஸ் சார் அண்ட் ப்ரூஸ்லி அண்ட் மணி, விக்ரம் அண்ட் எவ்ரிபடி. மை காட், என்ன ஒரு இந்த ஒரு 5 minutes வந்து இட் வாஸ் ஜஸ்ட், it just belonged to all of you. And Arvind, you matched up to them, man. அப்படியே வெறியோட பண்ண இன்னைக்கு. This is a different musical arrangement and brought it out so beautifully, Arvind. I'm so happy for you. ஏன்னா one of the best voices I've heard, but இது வரைக்கும் உன்னோட பொட்டன்ஷியலுக்கு வந்து நீ you've not risen. But today, yes, you really rocked. I'm so happy for you. Arvind, hey, brilliant 3000 watts performance by all of you. First time it sounded like a full band with a singer. Romba fantastic performance. And you had today power, punch, pressure, presence and pitch. Superb. All the 5 P's. God bless. தேங்க்யூ மேம். Arvind Srinivas, mind blowing our performance. தேங்க்யூ. Must be really happy, la? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இதுக்கு தான் ரொம்ப நாளாக சார் ஜட்ஜஸ் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, உன்னோட 100% நீ கொடுத்தாகணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு. ஸோ இந்த தடவை இந்த மியூசிஷியன்ஸோட அது வந்திருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு உள்ளம் அப்படியே சந்தோஷத்தின் உச்ச கட்டம் அடைஞ்சிருச்சு. She was so proud இல்லையா? ஆனா மிஸ்டர் டேவிட் இன்னைக்கு வாசிச்சாரு பாருங்க இந்த பாட்டுக்கு. அவருக்கு ஏதோ லவ் ஃபீலிங் போல் இருக்கு. விக்ரம் கேட்ட கதை, விக்ரம் தேடுறாரா? விக்ரம் ஆல்ரெடி ஒன்று ட்ரை பண்ணி யூஎஸ் போயிடுச்சு. சின்னதாக ஏதாவது கிட்டார் வச்சுருந்தாங்கன்னா சூர்யா சார் மாதிரி டக்குன்னு ஃப்ளைட்டில் ஏறி போயிடலாம். இந்த ட்ரம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய செலவாகுமே. Alright, anyways, that was fabulous, David, and good luck with the second one. Congrats, Arvind, and all the very best to you. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். தேங்க்யூப்பா. கடைசியில் அந்த மாபெரும் மேடையில் ஒரே ஒருத்தங்களுக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படிங்கிற அந்த டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸல் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் 3 bedroom அபார்ட்மெண்ட் ஒன்றும் காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் விஜய் திரையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இசை ஞானியோடு இணைந்து இயக்குனர் மிஷ்கின் வியக்க வைக்கும் ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். Welcome back to the Airtel Super Singer 4 powered by Energy தரும் Gold Winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஸோ இந்த வாரம் முழுவதும் 2 காம்படிட்டிவ் ரவுண்ட்ஸில் நம்மளுடைய போட்டியாளர்கள் கலந்துட்டு இருக்காங்க. அண்ட் சுவாரஸ்யமான அற்புதமான பாடல்கள் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ அடுத்ததாக அவருடைய காம்படிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் Madhumita. Let's put our hands together for Madhumita.
மது வெரி நைஸ், நல்லா பண்ணேன், ரொம்ப நல்லா பண்ணேன். பல்லவி வாஸ் ஃபேண்டாஸ்டிக். சரணம் அந்த ஹையர் போர்ஷன்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்ட்ரகிள், பட் அப்படி அந்த அந்த ஹையர் போர்ஷன்லேருந்து அந்த ஹம்மிங் பாடி கீழே வரும்போது அப்படியே உன்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்து யூ ராக்ட் அகெயின். பியூட்டிஃபுல் ரெண்டிஷன். Thank you, sir. வெரி நைஸ். Madhu, I loved it, especially Charanam. Thank you. Contradicting, sorry. But எனக்கு என்ன ரொம்ப நல்ல கிளாரிட்டி தெரிஞ்சது வாய்ஸில், அண்ட் யுவர் லிரிக்ஸ் வாஸ் வெரி குட். இப்படி பாடணும் சாங்ஸில் லிரிக் கிளாரிட்டி வரணும் கண்ணா. குட். Thank you, ma'am. Madhumita, Ma'am. lovely singing, ma. Nice. Very cool type of singing. எனக்கு ரொம்ப பிடிச்சது. Top notes were a problem, but I liked it on the whole. God bless you. Better than the other ones. Thank you, ma'am. மது, நீங்க ஃபுல் ஜஸ்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆல்மோஸ்ட். Yeah, almost. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா? ரைட், கண்டினியூ டூயிங் ஸோ. ஆல் தி பெஸ்ட். Thank you. இம்யூனிட்டி பெற்ற ஒரு கண்டஸ்டன்ட் தான் வந்து இப்போ அவங்களுடைய செகண்ட் பர்ஃபார்மன்ஸை ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸாக கொடுக்க போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் சையத் சுபான். ஆயிரம் நாடகம் ஆயிரம் வேஷங்கள், ஆயிரம் நாடகம் ஆயிரம் வேஷங்கள். வேஷத்தில் வந்தால் அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டால் அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தால் அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டால் அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெக்கமில்ல துக்கமில்ல தேசம் ஒரு தோஷமில்லை. வெக்கமில்ல துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை. காலையில் சாமியார் மாலையில் மாமியார், காலையில் சாமியார் மாலையில் மாமியார். தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்ல கல்லு முள்ளு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்ல கல்லு முள்ளு. மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது. பெரியவள் சிறியவள் இரண்டும் இல்லாதது நேரத்தை காட்டாது. ஆண்மை இல்லாதவன் மீசை வைத்தால் அது நேரத்தை காட்டாது.
பெரியவள் சிறியவள் இரண்டும் இல்லாதது நேரத்தை காட்டாது. நல்லதுக்கு கத்தியேடு, இல்லை இன்ன விட்டு வீடு. நல்லதுக்கு கத்தியேடு, இல்லை இன்ன விட்டு வீடு. என்னவும் செய்யலாம், நன்மைதான் முக்கியம். என்னவும் செய்யலாம், நன்மைதான் முக்கியம். தில்லு முல்லு தில்லு முல்லே, உள்ள வெள்ள கல்லு முள்ளு. தில்லு முல்லு தில்லு முல்லே, உள்ள வெள்ள கல்லு முள்ளு. லா 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 தில்லுமுல்லான விஷயங்கள் ஏதாவது பண்ணிருக்கீங்களா சார்? தில்லுமுல்லாம் பண்ணது போய் 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 இல்லை, நிஜமா பண்ணதில்லை. சும்மா செய்யல. சரி, எந்த மாதிரி? ஃபார் எக்ஸாம்பிள், அம்மாவை சின்ன வயசுல கொஞ்சம் உடான் சுட்டு. சின்ன வயசுல எனக்கு ரப்பர்னா, அந்த ஸ்மெல் வர ரப்பர்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே. அந்த நல்லா அழகழகாக ஸ்மெல் வரும். அதனால இல்லை, அந்த ரப்பர் வந்து 5th ஸ்டாண்டர்ட்லலாம் வந்து அப்படியே ஒரு 5 ரூபாய் அப்படியே அம்மாவுக்கு தெரியாமல் அப்படியே எடுத்து போய் வாங்குறது, வாங்கி யூஸ் பண்ணுறது. அம்மா கண்டுபிடிச்சோன்னு என்ன பண்ணுவாங்க? அம்மா கண்டுபிடிச்சுன்னா திட்டுனாங்க. அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து பொய்யே சொல்லக்கூடாது அப்படிங்கிற முடிய மாட்டேன். சிர்ரா சிர்ரா, இந்த சீசன் முடியறதுக்குள்ள நாங்க கண்டுபிடிக்கிறோம். அதாவது பொய் சொன்னாலே தெரிஞ்சிடும். நான் பொய் சொன்னா ப்ளீஸ் கோ டு யுவர் சீட். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 உடைய ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்க்கு முதல் முறையாக வி கேர் ட்ரைகாலஜி ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசாக காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் விஜய் திரையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இசை ஞானியோடு இணைந்து இயக்குனர் மிஷ்கின் வியக்க வைக்கும் ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். 70கள் and 80களில் வந்த பாடல்களை தொடர்ந்து பாடிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் சோனியா டு கிவ் அ பெர்ஃபார்மன்ஸ்.
பூந்தாது இளம்பேரி வாடுதே கடலாகுதே இளம் காற்று வீசுதே அனலாகுதே பதிலில்லையோ பொன்மேனி உருகுதே என் ஆசை பெருகுதே ஏதேதோ நினைவு தோணுதே எங்கேயோ இதயம் போகுதே பனிக்காற்றிலே பொன்மேனி உருகுதே என் ஆசை பெருகுதே ஏதேதோ நினைவு தோணுதே எங்கேயோ இதயம் போகுதே பனிக்காற்றிலே ருருருருருருரு. Sonia and Stephen and the band. Brilliant, impeccable performance, complete performance. ரொம்ப அழகா பாடினேன். And இந்த மாதிரி ஒரு arrangementக்கு you just moved beautifully. The vocals I'm saying. Vocal அதுக்கு வந்து ஒரு movement வேணும். இந்த மாதிரி arrangementல exactly along with the bass guitar and the rhythm section நீங்க வந்து movement இருந்தது. Superb. Really brilliant. God bless. God bless. Way to go. Thank you. இங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணது யாரு தெரியுமோ? ஆனந்த் சார். அதை பார்த்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. Thank you, sir. சோனியா அமேசிங் அமேசிங் Thank you, sir. ஃபேன்டாஸ்டிக். நிஜமாவே ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க எப்படி இது பாடுறது, இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது. No, it's not something that it's easy to do on stage. ரொம்ப ரொம்ப அழகாக பாடுனீங்க. ஸ்டீஃபன் அமேசிங் அண்ட் ஆல் ஆஃப் யூ சொல்லிகிட்டே இருக்கணும் உங்களை பற்றி. அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் கலர் டு த ஹோல் காம்போசிஷனே கொடுத்துருக்கீங்க. வெல் டன் சொல்லி. Alright, okay, Sonia, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கமெண்ட்ஸும் கிடைச்சிருக்கு. Be this bold all the time, okay? All the very best. 1970லையும் 80லையும் வெளிவந்த ரெட்ரோ ஹிட்ஸ் தான் நம்மளுடைய போட்டியாளர்கள் இந்த மேடையில் பாடிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததா பாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் சாய் விக்னேஷ் ஆன் ஸ்டேஜ். ஒரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளா, நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா. சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா. மன்மதன் வந்தானா, நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா, நம்ம சங்கதி சொன்னானா. நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா. போலாடும் பாப்பா, எப்போதும் நான் சொன்ன கேப்பா, ராஜாவை பார்க்காமல் ரோஜா ஏமாந்து போனாலோ லேசா. நான் நாள வச்சு தேடி வச்சு ஊரு விட்டு ஊரு வந்து நீ இன்றி போவேனோ சம்போ. நான் மூடு மொத்த வீடு கட்டி மாடி மேல பொண்ண வச்சு பார்க்காமல் போவேனோ சம்போ.
சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளா பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா ரப்பப்பப்பப்ப, ரப்பப்பப்பப்ப. சாய் சூப்பர், நல்ல சாய்ஸ். என்ன ஒரு சாங், தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஃபீல் இருந்தது, ப்ரிசிஷனாக இருந்தது, எல்லாமே இருந்தது. கிரேட். சாய் ஃபேப்லஸ். ஒன்றும் சொல்கிறதுக்கு எந்த இடம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப நல்லா பண்ணிக்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. Sai, terrific. It's a sure-fire hit song. Anna, நீங்க வந்து கொஞ்சம் hesitate பண்ணினல். Every time you open a line, there was a hesitation. அது வந்து if you overcome it, it will be absolutely fabulous. Lovely performance. சாய், இந்த பாட்டும் படம் மாதிரியே நினைத்தாலே இனிக்கும். Anyways, thank you for choosing this song. Sai. All the very best. ஓகே, ஸோ இன்னையோட காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் சந்தோஷமான விஷயங்கள் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு எப்போதுமே ஆசைப்படுவோம். ஸோ லெட்ஸ் பிகின் பை ஆஸ்கிங் த ஜட்ஜஸ், இந்த வாரத்தோடைய சிறந்த பெர்ஃபார்மருக்கான விருது யார் வாங்க போகிறாங்க அப்படின்னு. ஜட்ஜஸ், over to you. There are some fantastic performances இந்த வாரம், obviously. Of course, Syed and Krishnan immunity கிடைச்சிருக்கு. Syed ரெண்டு பெர்ஃபார்மன்ஸும் really good, really good. Krishnan also first performance especially. திவாகரோட second performance. Soundarya, you were really good in both the performances, according to most of us. Another performer of the week, இவங்க யாரும் இல்லை, it is Arvind Srinivas. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நெற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. அரவிந்த் ஸ்ரீனிவாஸ், உங்களுக்கு TI Cycles வழங்கும் Montra Performance Bike for your fantastic performance. And ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், ஐ திங்க் நீங்கள் வந்து உங்களுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸை ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்து அவங்களுடைய மொமெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் அந்த ஷைனிங் மொமெண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க. Now this is your moment to shine. And உங்களை விட உங்களுடைய நண்பர்கள் தான் இன்னும் சந்தோஷப்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். Like to say a few words? நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட் இது. எதிர்பார்க்கவே இல்லை நிஜமாகவே. ஜட்ஜஸ் தான் தேங்க் பண்ணோம், மெயினாக அனந்த் சாருக்கு. அவர் இவ்வளோ நாளில் ட்ரெயின் பண்ணி இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கொடுத்து எங்களை இவ்வளோ தூரம் ட்ரெயின், எல்லாருமே சொல்கிறேன், என்ன மட்டும் இல்லை, எல்லாருமே ரொம்ப ட்ரெயின் பண்ணி இவ்வளோ கேரிங்காக அக்கறையாக பார்த்துட்டு இவ்வளோலாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் சப்போர்ட், எப்போவுமே என்கரேஜிங்காக இருப்பாங்க. அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. ஹெல்ப்லாம் ஒன்றும் ஃபார்மலாலாம் கிடையாது, எங்களுக்குள்ளே இருக்கிறது எப்போவுமே அப்படி தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன் அரவிந்த், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எங்களுக்கும். சார் சொல்லுங்க சார், சேலஞ்ச் ஆஃப் த வீக் இந்த ட்விஸ்ட் டான்ஸ் யார் வின் பண்ணியிருக்காங்க? Syed and Soundarya. Can we have a huge round of applause for the winners of Challenge of the Week, Soundarya and Syed Subhan. Thank you, Anand. Thank you very much. Okay, so Challenge of the Week, Syed Subhan and Soundarya win பண்ணிட்டாங்க. அவங்க தான் மிஸ்டர் அண்ட் மிஸ் ட்விஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து ரீநேம் பண்ண போகிறோம். இருந்தாலும் இப்போ போட்டி அப்படின்னா எலிமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருங்க. ஸோ இந்த வாரத்தில் யார் டேஞ்சர் ஜோன் கண்டெஸ்டன்ஸ் அப்படின்னு நம்மளுடைய ஜட்ஜஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ ஃபார் a small commercial break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் விஜய் திரையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இசை ஞானியோடு இணைந்து இயக்குனர் மிஷ்கின் வியக்க வைக்கும் ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். Welcome back to the Airtel Super Singer 4 powered by Energy Tarum Gold Winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல்.
And what a week this has been. அற்புதமான ஒரு வாரம் அமைஞ்சிருக்கு. நமக்கு வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, மனசுக்கு ரொம்ப இதமான எவர்கிரீன் சாங்ஸ், ரெட்ரோ சாங்ஸ், ராக் அண்ட் ரோல் சாங்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிற இந்த தருணத்துல ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய டாப் 12 contestants-க்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இந்த வாரத்தோடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு நம்மளுடைய நடுவர்களை பொறுத்த வரைக்கும் யார் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஓவர் தி ஜட்ஜஸ் ஃபார் தி ரிசல்ட்ஸ். தீப்தி, நிரஞ்சனா, பார்வதி, தீப்தி, இன்னையோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் ராக் அண்ட் ரோல் ரவுண்டில் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஒரு இம்ப்ரெசிவாக இல்லை. ஆல்தோ த பல்லவி வாஸ் ஓகே, பட் சரணம் வாஸ் நாட் அட் ஆல் சாட்டிஸ்ஃபேக்டரி. செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஓகே, பெட்டர் தேன் த ஃபர்ஸ்ட், நாட் அவுட்ஸ்டாண்டிங். நிரஞ்சனா, உங்கள் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இட் வாஸ் நாட் அப் டு த மார்க். அதை நான் சொன்ன மாதிரி அந்த சாங்குள்ளே நீங்கள் போக முடியல ஃபுல்லாக. செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஐ லைக்ட் த ஃபர்ஸ்ட் ஹாஃப். த பல்லவி வாஸ் வெரி குட். சரணம் ஃபெல் ஷார்ட். பார்வதியை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, நாளைக்கு உங்களுக்கு ஒரு ப்ளேபேக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி யூ கேன் பிகம் அ ஸ்டார் அண்ட் யூ ஆர் ஆல்ரெடி அ ஸ்டார். அவார்ட்ஸ் கூட கிடைக்கலாம் உங்களுக்கு, பிகாஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல் சிங்கிங் உங்களோடது. யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் தேட். எந்த அவார்டு கூட கிடைக்கலாம். ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது அது யூ மஸ்ட், நீங்கள் வந்து டான்ஸ் ஆட வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், பட் கொஞ்சம் கூட யூ ஹாவ் டு லெட் கோ. அது வரதில்லை. ஸோ ஐ திங்க் பார்வதி, நீங்கள் த ரீசன் ஃபார் கம்மிங் இன் டு திஸ் காம்படிஷன், முதல்ல சுஜாதா கேட்டாங்க உங்களை, நீங்கள் சொன்னீங்க ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஜானர்ஸ், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். அந்த விஷயத்தில் யூ ஸ்டில் லேக்கிங். Having said all this, Parvati, you are a fantastic singer. உங்களை அவ்வளவு சீக்கிரமாக we don't want to lose you. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அடுத்த ரவுண்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். யூ ஆர் சேஃப். பார்வதி, சேஃப் ஜோனில் இருக்கீங்க. டாப் 11ல் நீங்களும் ஒருத்தங்க. யூ கேன் ஜாயின் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். கங்க்ராட்ஸ். Okay, so judges உடைய ஃபைனல் ரிசல்ட்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி we'd like to have a word. தீப்தி, சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை தான் டேஞ்சர் ஜோன் வந்திருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் எவாலுவேட் பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சது நான் பாடினது. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஓகே. ரஞ்சனா, what do you think went wrong today? என்ன தப்பாச்சுன்னா எனக்கு தெரியல. Not able to pinpoint இதுதான், இதனால தான் நான் வந்து I couldn't get involved into the song or இதனால தான் இந்த தப்பாச்சு. பட் I couldn't give my best today. அது உங்களால் உணர முடிஞ்சது. Yes. And of course you hope to be in the top 11. ரெண்டு பேருமே ஃபேபியுலஸ் சிங்கர்ஸ். இந்த கட்டத்தில் எல்லாருமே அவங்களுடைய 110% கொடுத்து உழைச்சிருக்கீங்க. எல்லாருக்குமே அந்த காமன் கனவு தான். பட் then again, let's turn to the judges for the results. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தீப்தி அண்ட் ரஞ்சனா, cumulative மார்க்ஸ் பார்க்கும்போது
ஒரு ஆளுக்கு கொஞ்சம் கம்மி. அது யாருன்னா தட் இஸ் நிரஞ்சனா. ஸோ நிரஞ்சனா, you are not continuing in this competition. So sorry to announce that. Deepthi, you're safe. Top 11 இருக்கீங்க. You can join your friends. Fantastic performer. What have you taken away from this competition? இந்த போட்டியில் நீங்கள் வந்து ஒரு பாடகியா எவ்வளோ வளர்ந்துருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நிறைய கற்றுன்ருக்கேன். நான் இந்த காம்படிஷனில் வந்தபோது ஓரளவுக்கு கர்நாடிக் தெரிஞ்ச ஒரு கண்டஸ்டன்ட். பட் இங்கே வந்து தான் ஐ ஹவ் எக்ஸ்ப்ளோர்ட் அண்ட் தட்ஸ் த ரீசன் வை ஐ கேம். நான் என்னால் மற்ற ஜானர்ஸ் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஐ கேம் ஃபார் திஸ் காம்படிஷன். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் நான் எதுக்கு வந்தேனோ அது ஐ ஹவ் லேர்ன்ட். அண்ட் நான் இந்த காம்படிஷனில் வந்து இந்த ஜானர்ஸ் இது என்னால் பாட முடியுமான்னு சில ஜானர்ஸும் இருந்தது. ஐவ் லேர்ன்ட் அ லாட் அண்ட் திஸ் இஸ் த பெஸ்ட் ஸ்டேஜ். ஐ மீன் எங்கேயும் வேணாலும் நான் சொல்லுவேன் திஸ் இஸ் த பெஸ்ட் ஸ்டேஜ் டு லேர்ன். அண்ட் ஐ ஹாவ் டு சே ஆனந்த் சார் இஸ் த ரீசன் வை ஐம் ஹியர். அவர் இல்லாமல் ஐ எம் ஷுர் ஐ குடன்ட் ஹவ் கான் எனிவேர் வித்வுட் ஹிஸ் கைடன்ஸ். நிரஞ்சனா, இன்னிலேருந்து 26 நான் முன்னால் டாப் 15 நான் மென்டலி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணேன். அந்த என்னுடைய அசஸ்மெண்ட்டில் டாப் 15 மேக்ஸிமம் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரோக்ரஸ் நீ தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு காரணம் வந்து உன்னுடைய திறமை, டேலண்ட்டுக்கு எந்த ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. உன்னுடைய கஷ்டம் என்ன இருந்ததுன்னா பாடுற வழிக்கும் உன்னுடைய பர்சனாலிட்டிக்கு ஒரு டிஸ்கனெக்ட் இருந்தது. உன்னோட பர்சனாலிட்டியில் ஒரு துருதுருப்பு, ஒரு லைஃப், ஒரு ஸ்பிரிட் இருக்கு, ஒரு பாடி இருக்கு. பாட்டில் அது இல்லை. அது கனெக்ட் என்னைக்கு ஆச்சோ அன்னிலேருந்து யூ ஸ்டார்டட் ஃப்ளைங். தி வேர்ல்ட் ஆஃப் மியூசிக் ஷுட் நாட் அண்ட் வில் நாட் lose somebody who will be a classical singer as well as a non-classical singer. Yes, sir. That's my belief. Thank you so much, sir. It's been a pleasure to teach you. Personally, you've been one of my very favorite contestants. I always look forward to your performances. But unfortunately, this is a competition and you're all really disappointed that you're not able to continue in this competition. It's really very sad. திறமை இருக்கு, just ஒண்ணுமே பார்க்க வேண்டாம். Just go ahead and continue your music journey. You'll enjoy it and you'll do well. All the best. Thank you so much, sir. God bless. ஒரே ஒரு விஷயம், ஐ வாண்டட் டு சே a lot of things. Anyway, எல்லாருமே ஒரு நாள் எலிமினேட் ஆக போகிறோம் ஃபார் ஒன். ஆனால் இந்த சே சப்போஸ் நான் ஒரு நாள் இங்கே வரேன், ஐ வாண்டட் டு சே a lot of things, பட் I'm so blank, I'm not able to say things. If I've missed out on something, I'm very sorry, but I thank every one of you here who have made me what I am today. And thanks a lot. நிஞ்சா, டெஃபினெட்லி ஆஃப் ஆல் பீப்புள் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் நிரஞ்சனா. ஐம் டெஃபினெட்லி கோனா மிஸ் ஹர். மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், பட் ஐ திங்க் ஷீ இஸ் வே டூ டேலண்டட் அண்ட் ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் see we are all going to remain student of music any day, so I think it is just a temporary quit. I think you're going to just get back on track and give a heavy competition to each and every one of us outside. I'm sure you're going to do that. நிரஞ்சனா எல்லாருக்குமே க்ளோஸ். இங்கே அவளாக இருப்பாள், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஷீஸ் ஆல்வேஸ் ஸோ சர்ப்பி, வெரி நாட்டி அண்ட் ஆல் தட். நான் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம் இந்த ரவுண்ட். நிஜமாலே
வி ஹேவ் டு கிவ் அ பெஸ்ட்னு. ஸோ அது கொஞ்சம் ரொம்பவே அப்செட்டிங்காக இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. ஈவன் அவள் இங்கே நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு அவ்வளோ டென்ஷனாக இருந்தது. பிகாஸ் அவள் என்கிட்ட பேசினதில் எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருந்தது அப்போது. பட் ரியலி ரியலி மிஸ் யூ. ரொம்ப 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 எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நிஜமாக. ஏன்னா அவ்வளோ டேலண்டட் சிங்கர் எல்லாருக்கும் தெரியும், அதெல்லாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் அதை தாண்டி ஒரு வெரி குட் பர்சன், அதுதான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயமே தான். அவ்வளோ ஃப்ரீயாக இருப்பாள். மது சொன்ன மாதிரி அவள் அவ்வளோ இருப்பாள். எப்போவுமே யாருக்காகவும் அவள் மாற்றிக்கவும் மாட்டாள். அந்த விஷயங்களில் நிஜமாகவே இருக்கிற அந்த மூமெண்ட்ஸ்லாம் நாங்கள் நிஜமாக மிஸ் பண்ண போகிறோம். அதில் டவுட்டே கிடையாது. கண்டிப்பாக பெரிய சிங்கராக வருவாள், அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. பெரிய எங்கள் எல்லாரையும் விட நம்ம பெரிய சிங்கராக வருவாள், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ இந்த ராக் அண்ட் ரோல் ரவுண்ட் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக எவ்வளோ ஹை எனர்ஜியாக ஆரம்பிச்சதோ அவ்வளோ ஒரு சங்கடமான ஒரு தருணத்தில் முடியுது. பிகாஸ் இந்த ஒரு ஸ்டேஜில் சூப்பர் சிங்கர் 4 ஃபேமிலியில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருடைய பயணம் முடிஞ்சதுன்னா கூட ஐ டோன்ட் திங்க் we're all going to be able to take it. இது வந்து இவ்வளோ சீசன்ஸ் ஓடிட்டுருக்குன்னா இதனுடைய வெற்றியே அந்த ஒரு வெற்றியாளருடைய கையில் தான் இருக்குது. ஸோ த ஷோ வில் கோ ஆன். அடுத்த வாரம் நம்மளுடைய டாப் 11 contestants-ஓட ஒரு பிரம்மாண்டமான சுற்றுல உங்களை சந்திக்க வரும். Until then is bye from all of us. Keep watching. Airtel Super Singer 4 powered by Energy Tharum Gold winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். Good night.